ஹாய் டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சேதராமன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ். இந்த கேம்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக ஃபீஸ் கம்மியாக நான் படிக்கணும் சார், ஆனால் ஸ்டாண்டர்டாக படிக்கணும் சார், எனக்கு அந்த மாதிரி ஒரு காலேஜ் சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சூட்டபிளான காலேஜாக இருக்கும். ஸோ அது எந்த காலேஜ் அப்படின்னு தானே பார்க்கணும். ரைட், இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி, தமிழ்நாடு வேர் ஸ்டோரிஸ் நெவர் எண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்த ஒரு கேம்பஸ் இருக்குது. ஒரு இயற்கையான சூழலில் எப்போவுமே ஊட்டியில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுமா? வருஷத்தில் 2 மாதம் லைட்டாக வெயில் வந்து எட்டி பார்த்துட்டு போகும், மற்ற நேரத்தில் கூலாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு நேச்சரான இடத்துல நம்ம இருக்கும்பொழுது நம்ம மைண்ட் செட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த இன்ஸ்டியூஷன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? எஸ் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரை நான் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. இதை பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரோடு, இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், நடுவில் இந்த கேம்பஸ். இந்த கேம்பஸை பொறுத்தவரை எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங்கில் பட்டையை கலப்புறாங்க அவங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் கோர் இன்ஜினியரிங்கோட லெபார்ட்டரி ஃபெசிலிட்டி பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த காலேஜை பற்றி பேசணும்னு நம்ம முடிவு பண்ணோம். ஸோ இப்படி ஒரு காலேஜ் வெளியில் வராமே இருக்கே, நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தோம். பக்காவாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் தனியாக இருக்குது. புதுசாக இப்போ ஏசி ஹாஸ்டல் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. தனியாக லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கேர்ள்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தற்காப்பு கலைக்காக அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு கராத்தே ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறாங்க. இது போக கோர் இன்ஜினியரிங் நல்லா படிக்கலாமா? தாராளமாக படிக்கலாம். கம்மியான ஃபீஸில் படிக்கலாமா? நல்லா படிக்கலாம். ஸ்டாஃப்ஸ் கம்ஃபர்டபுளாக சூப்பராக ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஜாலியாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்காங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னாலும் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த இன்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? எஸ், ஜேசிடி அப்படிங்கக்கூடிய ஜெகநாத் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ங்கக்கூடிய இந்த கேம்பஸ் தான். இது வந்து NBA அக்ரிடேட்டட், NAC இப்போ அட்டானமஸ் ஆயாச்சு. ஸோ வித் அட்டானமஸ் ஸ்டேட்டஸோட நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கேம்பஸ். எனக்கு லோ ஃபீஸாக ரொம்ப பண்ண முடியாது அப்படின்னா இந்த கேம்பஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜேசிடி காலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 குரூப், இவங்க வந்து ஜேசிடி குரூப்னு சொல்லுவோம். இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 விதமான கேம்பஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜேசிடி பாலிடெக்னிக் கேம்பஸ் சொல்லக்கூடிய பாலிடெக்னிக் கேம்பஸ். இந்த 3 இன்ஸ்டியூஷனும் ஒரே இடத்துல இருக்கிறனால ஜேசிடி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி NBA, NAC, இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் வாங்கினாங்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம். காலேஜ் ஆரம்பித்த காலத்துலேயும் சரி இன்னைய வரைக்குமே யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது. அது எந்த டிபார்ட்மெண்ட் சார், எப்படி சார் வாங்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே எல்லா இடத்துலையும் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோர்ஸ் இங்கே. பெட்ரோகெமிக்கல் ஆகட்டும், பயோ டெக்னாலஜி வித் பயோ கெமிக்கல் அப்படிங்கக்கூடியது, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கூடிய இந்த 3 கோர்ஸில் வந்து எப்போவுமே உங்களுக்கு கோல்டு மெடல்ஸ் வந்துட்டு இருக்குது. அதை விட இன்னும் முக்கியமான விஷயம், போக போக நீங்களே பாருங்களேன், என்ன கோர்ஸ்லாம் இங்கே இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இருக்குது, பயோ டெக்னாலஜி அண்ட் பயோ கெமிக்கல் இருக்குது. இது தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயுமே கிடையாது, இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு செட்டு வெளியிலையுமே போயாச்சு, லேபெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எத்தனை கோடி சார் செலவு பண்ணீங்க அப்படின்னு லேபை பார்த்து கேட்கும்போது ஒரு 4 கோடி ரூபா பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், ஃபுட் டெக்னாலஜி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். நான் ஒரு கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ட்ரிபிள் படிச்சிருக்கேன் அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு ட்ரிபிள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் போய் ஒரு லேபை பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்த்த ஒரு லேப் இருக்குது. ஸோ அந்த லேப் நான் நேரடியாக விசிட் பண்ணியிருக்கிறேன், அது வீடியோ எடுத்துருக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஜி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ME, MTech கோர்சஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்கில் பிஜி இருக்குது. பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் நம்ம ஏரியா, அதில் வந்து நல்ல ஒரு பிஜி லெபார்ட்டரி அண்ட் பிஜி கோர்சஸ்ஸு. செக்ஷுவல் இன்ஜினியரிங், சிவில் வேறு லெவலில் இருந்தது. நான் ஏற்கனவே ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருக்கிறது தான், கோர் இன்ஜினியரிங் ரொம்பவே சூப்பராக இங்கே இருந்தது. இந்த காலேஜோட கோடு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? 2769 அப்படிங்கிறது இந்த காலேஜோடைய கோடு. சார் இவ்வளோலாம் சொல்கிறீங்களே சார், ஃபீஸ் கம்மி, எவ்வளோ சார் ஃபீஸ் கம்மி அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிச்சிங்கன்னா வெறும் 85,000 தான் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸு. இந்த ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒன் டைம் பேமெண்ட் நீ காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே கட்டலாம். இல்லை சார் எனக்கு ரொம்ப முடியல, எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டில் வந்து எழுதி கொடுத்துட்டு ஒரு 2 பார்ட்டாக நான் கட்டுறேன் சார் அப்படின்னாலும் அதுக்கும் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது மேனேஜ்மெண்டோட டெசிஷன், அங்கே வந்து பார்த்து பேசி உங்கள் குடும்ப சூழ்நிலையை சொல்லி நீங்கள் வந்து ஃபீஸ் அப்படிங்கிற 2 பார்ட்டாக கட்டுறதுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க.
பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் வெறும் 65,000 ரூபா ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 85,000, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் 85,000, ஃபுட் டெக்னாலஜி 65, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் 65, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி 65, மெக்கானிக்கல் 65, சிவில் இன்ஜினியரிங் 50,000, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 65,000, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 65,000. இதுதான் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ். இதை தவிர ஹாஸ்டல் தனியாக வரும். ஹாஸ்டலுக்கு எவ்வளோ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் 85,000. அதை தாண்டி உங்கள் குடும்ப சூழ்நிலை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன கன்செஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஹாஸ்டலுமே ஏசி கொண்டு ஹாஸ்டல், ஏசி ஹாஸ்டல் தனியாக இருக்குது, 4 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது, 3 பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, ஒருத்தர் தனியாக இண்டிவிஜுவலாக ரூம் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி அட்டாச்சு பாத்ரூமில் ரூம்ஸும் இருக்குது. ஓகே, பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் தான் நம்ம சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது அவங்க சொல்ல விஷயங்கள், இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பேசினாங்க. ஒரு எக்யூப்மெண்ட்டில் ட்ரெயின் ஆகிட்டு இருந்தாங்க, அதை கூட நம்ம பார்த்தோம். அதை நீங்களும் பாருங்களேன், உங்களுக்கும் தெரியும். எஸ், அதே மாதிரி பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நாட்டோடைய பொருளாதாரத்தை நிரூபிக்கிறது இந்த மெயினாக இந்த பெட்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு நாட்டோடைய பொருளாதாரத்தை நிரூபிக்குது அல்டிமேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு லேப் ஃபெசிலிட்டி, ஒரு இண்டஸ்ட்ரி போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அதோட குட்டி மாடலை அப்படியே இங்கே பார்க்கலாம். நான் பார்த்தது மட்டும் இல்லை, அதை நீங்களும் பாருங்கள். மேம் இது என்ன நடக்குது மேம்? இது எரர் ஏதோ காமிக்குது, என்ன மேடம் என்ன நடக்குது? இது வந்து ஆக்சுவலாக டிஸ்டிலேஷன் காலம் செட்டப் சார். எதுக்காக அப்படின்னா க்ரூட் ஆயிலேருந்து பெட்ரோல் ரிஃபைனிங் பண்ணி எடுப்பாங்க ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நாங்கள் இங்கே லேப் எக்யூப்மெண்ட்டாக வச்சுருக்கோம். அங்கே யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் எல்லாமே ஹையர்லேண்ட். ஸோ ப்ராக்டிகலாக அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான மாடல் ப்ரோட்டோடைப் மாதிரிங்களா? இது வொர்க்கிங் மாடலுங்களா? இது வொர்க்கிங் மாடல். பபிள் கேப் டிஸ்டிலேஷன் காலம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இதை என்னன்னா அதே மாதிரி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நான் கேட்டேன், என்னப்பா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படி வச்சிருக்கீங்களா, என்ன சார் எல்லாம் வர்றாங்களா அப்படின்னு. சார் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு ஏற்கனவே 1 கோடி ரூபா அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க, ஃபாரினில் போய்லாம் செட்டில் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, சார் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 ஹவருக்கு இத்தனை $, அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்குறாங்க சார். ஏன்னா டே 1லேருந்தே நம்ம அந்த அளவுக்கு லேப் ஃபெசிலிட்டி பண்ணனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அதை நான் கேட்டேன், அதை நீங்களும் கேளுங்க. பார்த்தேன் சார், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தாங்க. உங்கள் லேபையும் பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்படி சார் லேப் வந்து ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படிங்கிறது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கொடுக்குறீங்க? நாங்கள் ப்ராக்டிக்கல் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் ப்ராக்டிஸ் தான் கொடுக்குறோம். அண்ணா யூனிவர்சிட்டி லிஸ்டட் எக்யூப்மெண்ட்ஸும் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். தட் இஸ் ஃபார் டீச்சிங் லேர்னிங் அஸ் பர் தி யூனிவர்சிட்டி நார்ம்ஸ். அதர் தென் யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் we are giving the opportunities for the student to enhance their career level. We are giving the industrial scale level experiment. Industrial scale level experiments. Yes, of course. அது அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு. Yeah, we have the equipments in process control as well as petroleum testing lab and also the geologist lab. We have the well equipped என்ன லேப்ஸ் சொன்னீங்க, இன்னொரு சொல்லுங்க. Geologies and process control lab, and also the mass transfer labs. We have well equipped laboratories, and also we have the petroleum testing laboratories. So in those laboratories we are having the equipment which are listed by the university. In addition we are having the lab facilities in industrial scale levels. Very good. So which means the pilot scale level we are having, they will have the scope to easily adapt with the industries when they are doing those kind of experiments. அப்ப ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்க படிச்சு லேர்ன் பண்ணும்போது they are readily, I mean industry engineers வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டில் ஃபுட் டெக்னாலஜி நம்ம இங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கேர்ள்ஸ் வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஃபுட், நான் போன அன்றைக்கி ஒரு ஃபுட்டு ஒன்று அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒரு சோதனை ஓட்டமாக இருந்தாலும் ஃபுட்டை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. என்னப்பா பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக அங்கேயே உள்ள ஆர்கானிக்காக வந்து அவங்களே வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சின்ன மினியேச்சர் மாடல் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்களும் அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, இந்த ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது இதுக்கு என்ன மாதிரி ஸ்கோப் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இதை படிக்கிறாங்க? சார் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா தே கேன் கோ ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், அண்ட் தே கேன் ரைட் மெனி டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் டு ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், R&D. ஸோ இதெல்லாம் நிறைய ஸ்கோப் வந்து நிறையா இருக்குன்றீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ் சார், எல்லாமே இருக்குது. இங்கே எத்தனை லேப் இருக்குது? 6 சார். 6 டிஃப்ரெண்ட் லேப்ஸ் இருக்குது. ஏதாவது 2 லேப் பேர் சொல்லுங்க பார்ப்போம். சார் பேக்கிங் அண்ட் கன்ஃபெக்ஷனரி, ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன், அப்புறம் ஃபுட் மைக்ரோபயாலஜி லேப், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃபுட் அனாலிசிஸ் லேப். ஓகே. எஸ், நம்ம டிபார்ட்மெண்ட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர் பயங்கர க்ரோத் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பக்காவான டிபார்ட்மெண்ட் சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட் தான். நீங்கள் பார்த்துட்டு கூட ஒரு மாடர்னைஸ்டு ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பவர் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க.
ஸோ இதை நான் பார்க்கும்போது சார் ஃப்யூச்சரை பற்றி நம்ம சொல்கிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் ஃபண்டமெண்டல் புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நான் கேட்டேன். எஸ், ஃபண்டமெண்டலுக்கு வந்து நான் சார் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு மாடலே வச்சுருக்கோம், நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன். சரி பார்த்தேன் சார், இது ரன் ஆகுமான்னு கேட்டேன். உடனே வந்து ரன் பண்ணி காமிச்சாங்க. அந்த ரன் பண்ணதை நான் பார்க்கும்போது ஓ அப்படின்னு யோசித்தேன். நீங்களும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, உங்களுக்கும் அப்படி தான் தோணும். ஹலோ சார். சார் உங்கள் பேருங்க சார்? சார் டாக்டர் மகேஷ், மெக்கானிக்கல் ஹெச்ஓடி. மெக்கானிக்கல் ஹெச்ஓடி ஹெட்டா நீங்கள் சார்? கங்க்ராச்சுலேஷன் சார், வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்குது சார் உங்கள் மாடல் எல்லாமே. இது ஸ்டீம் பாய்லர், ஸோ இட் இஸ் இன் ரன்னிங் கண்டிஷன் ஓன்லி. ஓகே சார். ஓகே சார். ஆக்சுவலி டீசல் பவர் பிளான்ட் சார். ஸோ டீசலை வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்து, ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணி இங்கே இருக்க பல்பை வந்து நம்ம எரிய வைக்கிறோம். ஸோ அதை மெக்கானிக்கல், அதாவது ஸ்டீம்னா நீங்கள் எப்படி ஸ்டீம் எனர்ஜியை வந்து தெர்மல் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறோம். இன்புட் வந்து டீசல் கொடுக்குறோம். அது ஆக்சுவலி வந்து தெர்மல் பவர் பிளான்ட் கிடையாது, இது டீசல் பவர் பிளான்ட். டீசலை வந்து கொடுக்குறோம், டீசல்லேருந்து ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த ஸ்டீம் வந்து டர்பைனை ஆக்டிவேட் பண்ணுது, டர்பைன்லேருந்து நம்ம எலக்ட்ரிக் பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இதுதான் வந்து ஜெனரல் ப்ரொசீஜர் வந்து. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. என்ன பயங்கரமாக சவுண்ட் வருதுன்னு பார்த்தா அங்கே வந்து பாருங்கள், இந்த ஸ்டீம் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் வந்து இங்கே வெளியில் வருது, நீங்கள் அதை பார்க்க முடியுது. இதான் டீசல் பவர் பிளான்ட் ரன் பண்ணி அந்த ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டீம்லேருந்து தான் எலக்ட்ரிக்கல் பவர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வருது. ஸோ லைவாக வந்து ஒரு பிளான்ட்டில் என்ன நடக்குமோ அந்த மாடல் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்டீம் வந்து உங்களுக்கு வால்வு மூலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்பைன் பார்ட்டு கீழே இந்த கேஜ் வந்து பாருங்கள், இந்த கேஜில் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ப்ரெஷர் வந்து அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. டர்பைன் ரன் ஆகிற சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது சவுண்டு. ஆக்சுவல் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அவுட்புட் அப்படி வர்றதை வந்து உங்களால் லைவாக பார்க்க முடியுது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன்னொரு ஹாட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இனி ஃபியூச்சர் நம்ம இந்தியாவோட க்ரோத் அப்படின்னா டெஃபினட்டாக VLSI பேஸ்டு. ரீசெண்டாக நீங்கள் குஜராத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இந்தியாவை நோக்கி வரும்பொழுது இந்த ECE டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னொரு லெவல் ஒரு ஷிஃப்ட் கிடைக்கும். சரி ஓகே, இது இப்படி இருக்கே, நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்க லேப்பை போய் பார்க்கலாம்னு பார்த்தா ஒரு அன்லாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லேப்பை போய் நான் பார்த்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தெரியுது அவங்களோட லேர்னிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஓகே, ப்ராக்டிக்கலாக அவங்க என்ன பண்ணாங்க நீங்களும் பார்க்கணும் நினைக்கிறீங்களா? எஸ், பாருங்களேன். ஸோ நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லேபில் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற லேப் வந்து படிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆடர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் நீங்கள் நார்மலாக சொல்லுவீங்க. அதாவது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஐசிலேருந்து ஆரம்பிக்கும். ஒரு பேசிக் ஐசி நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஐசிஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த ஐசிலேருந்து நிறைய கேட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த கேட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ஸ்டடீஸில் வந்து ஆஃப் ஆடர், ஃபுல் ஆடர், ஆஃப் சப்ட்ராக்டர், ஃபுல் சப்ட்ராக்டர் அந்த மாதிரிலாம் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல், அதாவது ஒரு VLSI டிசைன்ஸ்க்கான ஒரு ஃபண்டமெண்டல் லெபார்ட்டரி மாதிரி இருக்கும். நம்ம லேபுக்கு இன்னும் நெக்ஸ்ட் லேபில் போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு கார் ஆட்டோமேஷனோட இமேஜ் நான் வந்து ஏன் இது எப்படி போடுறோம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணுங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்தேன். ஃபியூச்சர் எப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறது வேறு மாதிரியான ஒரு ஷிஃப்ட், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி வேறு மாதிரி ஒரு ஷிஃப்ட், எல்லாமே ஆட்டோமேஷன் பேஸ்டு போக போகுது. அந்த ஆட்டோமேஷன் தாட் ப்ராசஸ் நமக்கு வரணும். பட் ஆட்டோமேஷன் வருதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபண்டமெண்டல் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னே தானாகவே நீங்கள் வந்து இங்கே டெவலப் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஃபண்டமெண்டல்லேருந்து இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி வரைக்குமே சில சாஃப்ட்வேர்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது. சில கம்பெனி கூட வந்து அவங்க MOU சைன் பண்ணிவிட்டு அதனுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்து எப்படி ரசிச்சனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து ரசிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் என்ன மேடம் பண்ணுறீங்க இந்த லேபில்? Actually, this is a PLC with a VFD, sir. That is variable frequency drive system. It is used to monitor and control the conveyor systems. Conveyor system. Yes, sir. ஒரு automation, PLC based automation. Yes, sir. Yes, sir. இங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து ட்ரெயின் ஆகுறாங்களா? Yes, sir. Yes, sir. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் கேட்குறதா, நீங்கள் எல்லாரும் கேட்குறதா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டட் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ் வச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸும் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா தான் இருக்குது. உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, கோர் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் படிக்கலாம்னு சரி, அதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க, காலேஜுக்கு வந்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ். இவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இவங்க எல்லாமே கோல்டு மெடலிஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பேட்ச்சில் வந்த ஸ்டூடெண்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2nd ரேங்க், 3rd ரேங்க், 4th ரேங்க், 5th ரேங்க் தொடர்ந்து 4 ரேங்க்கையும் இவங்களே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அங்கே அகாடமிக்ஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன சார் பண்ணுறாங்க?
இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் கொஞ்சம் பயங்கரமாகவே யோசித்தேன். இவங்க 1 கோடி தராங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, சரி 1 கோடி தரீங்க சார், பெட்ரோ கெமிக்கல்லாம் ஃபாரின் போனால் சம்பாதிச்சிருவான், லோக்கலில் இருக்கிற பையனுக்கு என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் எங்களோட மினிமம் சேலரி 3 லட்சம் தான் சார் அப்படின்னு உண்மையை சொன்னாங்க. அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சது. இங்கே வர பையன் ஒரு 3 லட்சம் சம்பளத்துக்கு கம்பல்சரியாக போயிடுவோம் சார், எங்களால் முடிஞ்ச வரை நம்ம ட்ரெயின் பண்ணி பக்காவாக கொடுத்துட்றோம், எங்களோட ட்ரைனிங்க்கு கூட கோஆப்ரேட் பண்ணானா அவனுக்கு மினிமம் சேலரி அப்படிங்கிறது பண்ணி கொடுத்துறோம், அதுபோக இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அனுப்புகிறோம். சார் எவ்வளோ சார் ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆவரேஜ் சேலரி எங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் தான் ஆவரேஜ் சேலரி இருக்குது. சில ஸ்டூடெண்ட் வந்து 24 லட்சத்துக்கும் போயிருக்கிறாங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்ராடில் தான் 1 கோடி ரூபா வாங்கியிருக்கிற விஷயத்தையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 24 பிளேஸ்மெண்ட்ஸ் அப்ராடில் மட்டுமே இருக்குது அப்படிங்கிற விஷயம் பார்த்தாங்க. உங்கள் கம்பெனி எத்தனை பேர் வராங்கன்னு கேட்கும்போது 136 கம்பெனி இந்த வருஷம் வந்திருக்காங்க சார். இப்போ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து இன்னமும் முயற்சி எடுத்து அடுத்த வருஷம் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் த ஹோல் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து 97% அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. அந்த 97ல் மெஜாரிட்டி 3 lakhs அந்த ரேஞ்சிலையும் 5 lakhs ரேஞ்சில் இருந்தது. சில பேர் மட்டும் 24 lakhsலையும் அதுக்கு மேலே அப்ராடில் இந்த இது இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காதுங்கிறது நான் ஃபீல் பண்ணேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்னு காமிச்ச மாதிரி எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் சூப்பராக இருந்தது. ஒரு இயற்கை சூழல் இருக்கிறதுனால நான் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்போர்ட்ஸை பற்றி விசாரிக்கணும்னு நினச்சேன். அப்போ ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வாலிபால், கிரிக்கெட்டு, ஃபுட்பால் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜிம் ஃபெசிலிட்டிஸ் சூப்பராக இருந்தது. நம்ம ஜிம்மையும் போய் நேரில் பார்த்தோம். நான் பார்த்தது மட்டும் இல்லை, நீங்களும் பாருங்களேன், இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லும் என்ன அப்படின்றத. அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் விசிட் பண்ணும்போது அந்த கராத்தே கற்றுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது கராத்தே என்ன தான் கற்றுக்கிறாங்க போகும்னு சொல்லி நான் அவங்க கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ் சார் எங்களுக்கு வந்து தற்காப்பு கலையை வந்து ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, விருப்பம் உள்ளவங்க வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டு இதோ நான் நின்றுட்டுருக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் நாங்கள் விசிட் பண்ண போனேன். அந்த விசிட்டை நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு கொண்டு வரேன். எஸ் எனக்கு கேம்பஸ் பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கம்மியான ஃபீஸில் ஒரு நல்லா படிக்கணும், சிம்பிளாக படிக்கணும், அதுவும் கோயம்புத்தூர்ல வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குறிப்பாக ஒரு கிராமத்தை சார்ந்த மாணவர்கள், ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கிறவங்க, ஏன் பணம் நிறையா இருக்குது நான் கம்ஃபர்டபுளாக போய் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சூட்டபுளான இடமா இந்த இடம் இருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் புது காலேஜை பற்றி வெவ்வேறு விஷயங்களை நம்ம பார்ப்போம். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களோட சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பை, see you next.